அனைவருக்கும் வணக்கம். இப்போ காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த இயற்கை உணவு. இப்போ கொஞ்சம் பருமனான உடல், அவ்வளவுதான். சாதாரண உணவு. ஈரோட்டிலேருந்து வந்திருக்காரு. உங்கள் பேர்? அந்தியூர் இல்லையா? அரசாங்கம் சொல்லுகின்ற ஒரு தொழிலில் ஈடுபடுறார். சரியா? மதுபான கடையில் ஒரு தொழிலாளராக இருக்கார். அவர் இப்போ கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டார். அது காரணம் இயற்கையோடு தொடர்பு இல்லாத காரணத்தினால தான் இதெல்லாம் ஏற்பட்டுச்சு. அப்போ மனிதன் தன் நிலையை உணர்ந்து பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி தவ வாழ்க்கையில் வாழ்கின்ற பொழுது குறைஞ்சபட்சம் நாம் தன்னுடைய தேவைக்காவது பயன்பாடாக மாறணும். அதாவது சொந்த உபயோகம் சொல்லுவாங்க. இது வரைக்கும் உபயோகமெல்லாம் வாழ்ந்திருக்கேன். இது சமுதாயத்திற்கான உபயோகமாகவும் தனக்காக உபயோகமாக வாழ கற்றுக்கொள்ளணும். சுருக்கமாக சொல்லப்போனால் ஒன்று குடும்பத்துக்கு உபயோகமாக இருக்கணும், அல்லது சமூகத்துக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறதான். அது உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக நாம் எப்படி சரி செய்யலாம். இப்போ அந்த சாதாரண உணவினால் கெட்டுப்போன உடம்பு இல்லையா, அது எப்படி கரைச்சி எடுக்கிறது? எல்லா விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, 2016 ஓஸ்மிங்கிற விஞ்ஞானி ஃபாஸ்டிங் இன்க்ரீஸ் த இம்யூனிட்டின்னு சொல்கிறாரு. ஃபாஸ்டிங்னாவே வயிற்றுக்கு ஓய்வு கொடுதல், எதை சாப்பிடுதல்னு பேர். ஃபாஸ்டிங்னாவே என்ன தெரியுமா? எதையும் சாப்பிடணும், எதையும் சாப்பிடாம இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். இன்னும் ஃபாஸ்டிங்னு ஒன்றும் பெருசு கவலைப்பட தேவையில்லை. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடாம இருக்கணும், இதுதான் ஃபாஸ்டிங். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. ரிலிஜியஸ் மதம் சார்ந்த நோன்பு அரபு நாட்டில் இருப்பாங்க. ஒரு மாதத்துக்கு 29 நாள் கணக்கில் இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் தண்ணி குடிக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அது ஒரு வகையான மத சம்மந்தமான ஃபாஸ்டிங். நாம் சாப்பிட்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவு சார்ந்த நோன்புன்னு பேர். என்ன சார்ந்த நோன்பு? அறிவு சார்ந்த நோன்பு. அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையிலேருந்து மாலை வரை நீங்கள் என்ன பண்ணீங்க, நேரே மருந்தாக இருந்துறீங்க. காலையிலேருந்து மாலை வரை நேரே மருந்தாக இருந்துட்டு மாலை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 10 கிராம் திராட்சை, 10 கிராம் பேரிச்சை, 10 கிராம் பொட்டுக்கடலை, 10 கிராம் பொரி காமிச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு உணவை நீங்கள் ஒரு கலக்கி வச்சுக்க, 100 கிராம் 100 கிராம் கலக்கி வச்சுக்கிறீங்க. ஒரு 2-3 நாளைக்கு செஞ்சு பார்க்குறீங்க. இப்படி ட்ரையல், ஒரு வண்டி வாங்கினோம்னா ஓட்டி பார்க்குற மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் எந்திரிச்சோன்னே பல்லெல்லாம் விளக்கிட்டு பல்லு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 6 மணிக்கோ 5 மணிக்கு எந்திரிப்பீங்க. வழக்கம் போல் 6 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா ஒரு 11 மணி வரைக்கும் நீரை மருந்தாக இருந்துறீங்க. நீர் எப்படி அருந்தணும்னா மருந்தாக அருந்தணும். எப்பவுமே வயிற்றுல பாருங்க, இவ்வளோதான் தண்ணி. ஒரு 20 ml 30 ml 50 ml வயிற்றுக்குள்ளே போனால் போதுமானது. அது எப்பவுமே வயிற்றுல சிறிதளவு தண்ணீர் இருக்கணும். அப்படி பார்த்து கொண்டால் எந்த வகையான பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாது. அப்படி செய்யறப்ப ஒரு 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் குடிக்கிறப்ப உள்ளே அந்த கழுவி சிறுநீர் மஞ்சளாக வெளியேற்றும். அந்த உள்ளே அதிகப்படியாக இருக்கிற கொழுப்பு, அதிகப்படியாக இருக்கிற மருந்து மாத்திரைகள், ஏற்கனவே சாப்பிட்டிருந்த மாத்திரைகள், சிறுசில சாப்பிட்டது, பெருசில சாப்பிட்டது, காய்ச்சலுக்கு சாப்பிட்டது, மறந்து போய் சாப்பிட்டது, இப்படி எத்தனையோ இருக்கும். அதுபோக உணவு விஷமாக மாறி நிற்குது, அது கொழுப்பாக. இதெல்லாம் கரைஞ்சி மெல்ல மெல்ல போகும். இது முதல் நாளே உணர முடியும். 11 மணிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய அந்த கடலில் பொரிய பேரிச்சம்பளம் இருக்கு இல்லையா, அப்படியே ஒரு சாப்பிட்டு மென்று சாப்பிட்டு முடிங்கிறீங்க. அது என்ன கேட்டிங்கன்னா, நாக்கில் படிக்கிற விஷத்தை இறப்பை வரைக்கும் இறக்கி கொண்டு போகும். இறப்பை அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து சிறுகுடல் பெருங்குடல் தள்ளிட்டு போகும். இந்த வேலையை நம்ம செய்யணும், நம்ம செயற்கையை தான் செய்யணும். அப்படி செஞ்சுட்டே போகிறீங்க. அப்போ 11 மணிக்கு முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் நீரை ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மேலே நீரை மருந்தாக இருந்துகிட்டே குறைக்கும். அப்படியே ஒரு 2 மணிக்கு போல வரும். அப்போ நம்மனா கீரை சோறு, ஏதாவது கீரை நல்ல சுவையான கீரையை பொரியல் பண்ணி வச்சுக்கணும். ஏதோ ஒரு பிடித்தமான கீரை, எது மணி 2 மணிக்கு கொஞ்சோண்டு அன்ன சோறு, வெள்ளை சோறு கொஞ்சம் வச்சு நல்லா பிணைஞ்சு விட்டு ஒரு ஊறுகாய் வச்சு இந்த அளவுக்கு சாப்பிட்டா போதுமானது. அது என்ன பண்ணும்னா, இந்த 11லேருந்து 2 மணி வரைக்கும் ஓய்வாக இருக்கிறீங்க நீர், அப்போ மறுபடியும் விஷம் நாக்கில் படிஞ்சிருக்கும். அந்த விஷத்தை பெருங்குடல் கொண்டு போகும். இந்த பெருங்குடல் கொண்டு போகிறது செயற்கையாக தான் கொண்டு போகிறோம். இந்த உணவை வச்சு நம்ம கொண்டு போவார். நம்ம சொல்கிற உணவை வைத்து கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போனது 1 மணி 2 மணி ஆயிடுதா, அது கீழே போய் அப்படியே இறப்பைக்கு போய் சிறுகுடலுக்கு போய் பெருங்குடலுக்கு அப்படியே மெல்ல மெல்ல 11 மணிக்கு சாப்பிட்டதும் தள்ளிட்டு போகும், 2 மணிக்கு சாப்பிட்டதும் தள்ளிட்டு போகும். 2 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நீரை மறுபடியும் அருந்துட்டே வரும். அப்போ இடைவெளி நேரத்தை நீரை தான் மருந்தாக அருந்தணும். அதுதான் ரொம்ப. அப்போ 11 மணிக்கு சாப்பிட்டாலும் அதுலேருந்து 2 மணி வரைக்கும் நீரை மருந்தாக இருந்தாலும், 2 மணிக்கு சாப்பிட்டாலுமே 2லேருந்து சாயங்காலம் 5 மணி 6 மணி வரைக்கும் நீரே மருந்தாக இருந்தணும். அப்படி அருந்தினா தான் நீங்கள் சாப்பிட்ருக்கூடிய ரத்தத்தில் கலக்கூடிய எல்லா விஷயத்தையும் அது கழுவி ரத்தத்தில் கொண்டுட்டு போயிருக்கு. சாப்பிட்டதையும் வெளியெடுத்தாகணும். ஏற்கனவே சாப்பிட்ருக்கு பாருங்க, அதையும் எடுத்தாகணும். இப்போ சாப்பிட்றதையும் எடுத்தாகணும். இந்த புத்தி வேலை செய்யுது. இதுதாங்க இந்த நீர் செய்கிறது. இது பல ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி தான் எல்லா விஞ்ஞானியும் எழுதியிருக்காங்க. அது வெங்கடேசன் விஞ்ஞானி எழுதினார். சரிங்களா? அப்போ மாலை ஒரு வேலை வந்துருதா, அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முடிச்சுக்கிறீங்க. இந்த காலையில் என்ன வேணால் இந்த எல்லா கழிவுகளும் கூட்டிகிட்டு மரத்தில் வெளியிட்டு வரும். வேண்டிய அளவு காய்கறி, வேக வைத்த காய்கறி
ஒரு சப்பாத்தி வைத்துக்கொண்டு என்ன காய்கறியோட வச்சுக்கலாம். உங்கள் சுவையாக பண்ணி உப்பு காரம் கம்மியாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு சப்பாத்தி வச்சுக்கலாம், 2 ப்ரெட்டு வச்சுக்கலாம், ரஸ்க்கு வச்சுக்கலாம், மாற்றி மாற்றி சாப்பிடலாம். அவல் போட்டுக்கலாம், நிறைய ஐட்டம் இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, அவனும் சொல்லிக் கொடுப்பான், நானும் சொல்லிக் கொடுப்பேன். சரியா? இப்படியே செஞ்சுட்டே வந்தோம்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படிப்படியாக உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். படிப்படியாக மெல்ல 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 நிதானம் குறைச்சிட்டே வரும். எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் கரைஞ்சிடும். கரைஞ்சி ஒரு கட்டத்தில் நிலையான உடல் எடைக்கு 180 நாள் வந்து நிற்கும். அதை உண்மையான எடைன்னு பேர். 180 நாள். 180 இதான் அதிபதி. அவ்வளோதான். 180 நாளே உங்களுக்கு பாரு வந்துருச்சு. உங்களுக்குலாம் இன்னும் இவருக்கெல்லாம் வர வேண்டி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கழிவு இருக்குது. இப்போ என்றதெல்லாம் வந்து 100 நாளே வந்துருச்சு. சரிங்களா? அப்போ அந்த நடுநிலையான உடல் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் குறையுதான்னு பார்க்கணும். என்னடா வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு நாள் தண்ணியில் இருந்து பார்க்கணும். அப்போ பார்த்தோம்னா உடல் எடை குறையல. அப்போ இனிமேல் குறையாதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். தண்ணி மட்டும். ஆமாம், அன்னைக்கு மட்டும் அந்த 180 நாள் கழிச்சு தான். சரியா? அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க ஒரு நாள் காற்றுலேயே ஓய்வு இருந்து பார்க்குறீங்க. சுவாசம் பண்ணிட்டே அப்போ தான் சுவாசம். அப்போ இடனுடைய குறையிலையா? அப்போ உறுதியாகிப்போச்சு இனிமேல் இடனுடைய குறையாது. ஏன்னா உங்கள் உடம்பு தாவரமாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். தாவரம் என்ன பண்ணுது? வெளியிருந்து சக்தி தயாரிக்கிற மாதிரி உங்கள் உடம்பு வெளியிருந்து சக்தி தயாரிக்கும். பசி தாகம் துன்பத்தை தராது. இப்போ எப்போ நீ பசி தாகத்தை துன்பத்தை தராமல் இருக்கிறீங்களோ, திருவாசிதர் சொன்ன மாதிரி மனுவாசர் சொல்லுவார், புல்லாகி பூடாகி பல்வருமாய் மனிதரே தேவராய் கணங்களாய். நீங்கள் தேவனாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். நான் சொல்லலை, திருவாசகம் சொல்லுது. இப்படி சுத்தப்படுத்திட்டு வந்தான் அவன் மனித நிலையை தாண்டி சித்தர்கள் நிலையை நெருங்கி யோகிகள் நிலையை நெருங்கி அவன் தேவனாக மாறுகிறான் என்று திருவாசகம் சொல்லுகிறது. இந்த நிலையை அடைவதற்கு இயற்கை எப்படியெல்லாம் ரகசியம் வச்சுட்டு பாருங்க. அவன் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்பேற்பட்ட உண்மையை நம்ம இந்த அறிவியல் வாழ்வை இழந்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? தவிக்கிறோம். சரியா? ஆக இந்த காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் காலையில் என்ன சொல்லணும்னு சொல்லியாச்சு, மதியம் என்ன சொல்கிறேன்னு சொல்லியாச்சு, இரவு என்ன சொல்லணும்னு சொல்லியாச்சு இல்லையா? இது என்ன பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு பண்ணிகிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த காலை உணவு நேரத்தை மறுபடியும் தள்ளி போடுறீங்க. 10லேருந்து 12, 1 மணி வரைக்கும் தள்ளி போடுறீங்க. 2 மணிக்கு சாப்பிட்றது சாயங்காலம் 1 வேளைக்கு கொண்டு போயிடுறீங்க. இது உங்கள் சௌகரியமாக இந்த 10 நாள் எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது காலையில் உணவு வந்து மத்தியானத்தை கொண்டு போகிறது, மத்தியானத்துக்கு சாயங்காலத்துக்கு கொண்டு போகிறது. இதெல்லாம் இந்த 10-15 நாளுக்குள்ளே உங்கள் சௌகரியம் போல நிறுத்தி அமைச்சிக்கலாம். ஏன்னா இயற்கையிலேருந்து சக்தி வர ஆரம்பிச்சிடும். பசிதாகம் கட்டுப்பாட்டி ஆகிடும். இயற்கையிலேருந்து சக்தி வர ஆரம்பிச்சிடும். அன்னப்பாதை சுத்தம் பண்ணுறதுக்கு வெளிக்கு போய் ஆகணும். தினம் சாப்பிட்ற உணவு வெளிக்கு போயிட்டே இருக்கணும். முழு பட்டினி போடவும் கூடாது. 180 நாளைக்கு முழு பட்டினி போடக்கூடாது. இப்போ மத்தியானம் சாப்பிட்றோன்னு சொல்கிறோம்ல, ஒரு ஒரு 1/4 கிலோ அளவில் சாப்பிடலாம். ஆமாம், போகலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சோறு எடுத்துக்கலாம். அதுக்கு இணையாக காய்கறி, கீரை. சாப்பாடு எவ்வளவோ அதே அளவுக்கு கீரை ஒரு 2 பிணைஞ்சிக்கலாம். ஆமாம், கீரைக்காய் எந்த கீரை வச்சுக்கலாம். நல்லா பிணைஞ்சி வெங்காயம் போட்டு தாளித்து வச்சுக்கலாம். சாப்பிட்டு கொஞ்சம் எலுமிச்சை புளிஞ்சிக்கங்க. எலுமிச்சை சுவை அதிகமாக இருக்கும். நிறைய சாப்பிட சொல்லணும். அப்போ நிறைய சாப்பிட்டு நாம் குடலை சுத்தப்படுத்தணும். வெளிச்சிக்கல்ல மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய கடமை. இதை தான் நம்ம பண்ண வேண்டியது இல்லையா? இப்போ நம்ம பசையை விட்டு போட்டு 2 கலந்த மாதிரி நார்ச்சத்தும் பசை சேர்த்து 2 சேர்த்து தான் பண்ணுறோம். அப்போ அரையும் குறையமாக ஏற்கனவே உணவு சாப்பிட்டுக்கலாம். அந்த மயக்கமாக இருக்குங்க. இந்த போக 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 உடம்பு சுத்தமாக உணவின் மேலே நம்பிக்கை போயிடும். தானாகவே உணவின் மேலே நம்பிக்கை போய் சுத்தத்தின் மேலே நம்பிக்கை வர ஆரம்பிச்சு. அப்புறம் நீங்கள் விரும்பினா சாதாரண சைவ உணவு சாப்பிட்டு பார்க்கலாம். அதெல்லாம் எத்தனை தடவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சுத்தப்படுத்திக்கலாம். எந்த சைவ உணவையும் சாப்பிட்டு நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும். அதான் விஷயமே. அப்போ செக் பண்ணி பார்க்குறதுக்கு சாப்பிடலாம். நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருப்பீங்க, அதை மீண்டும் செக் பண்ணி பார்க்கலாம். சைவ உணவு மட்டும் சாப்பிட்டு மாடி சுத்தப்படுத்திக்கலாம். ஆமாம், செக் பண்ணி பார்க்கலாம். அதனால நீங்கள் பல்லு விளக்குறீங்க. பல்லு விளக்குற காரணமே அன்னப்பாதி சுத்தம் செய்யறதுக்கு தான் பல்லு விளக்க சொல்கிறாங்க. நீங்கள் அன்னப்பாதி சுத்தம் பண்ணால் 30 அடி இருக்கிறது போய் நீங்கள் காலடி தான் சுத்தப்படுத்துறீங்க. மிச்சம் 29 மணிகள் சுத்தப்படுத்தலை. அது உங்களுடைய குற்றம். ஏன்னா யாரும் செஞ்சு காட்டுறதில்ல. உலகத்திலே நான் ஒருத்தர் தான் இருக்கேன். இப்போ இவங்களாம் வந்துட்டாங்க. இப்படி இதான் விஷயமே. இதுதான் அடிப்படையாக நம்ம செய்ய வேண்டிய செய்யுங்க. இப்படி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உங்களுக்கு வந்துடும். இதில் என்ன சந்தேகம் இருக்குது? இதுதான் விஷயமே. சுருக்கமாக சொல்லப்போனால் எப்படி சொல்லுவான்னு கேட்டோன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இன்றைக்கி தாண்டிட்டிங்கன்னு வச்சுங்க. இப்படி சொல்லுவோம், காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்துங்கள். நீரை இப்படி மருந்தா இதை முன்ன பண்ணி இருக்கலாம், 50 ml இருக்கலாம், 40 ml இருக்கலாம், கொஞ்சம் முன்ன பண்ணி இருக்கலாம். ஆனால் எப்பயுமே சிறிதளவு வயிற்றில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டா தான் பிறை உணவை வெல்ல முடியும். இது சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பண்ணி ஆகணும். சாயங்காலம் வரைக்கும் அப்பப்போ டீ குடிக்கிற மாதிரி 1 மணி நேரத்துக்கு வரைக்கும் அப்படியே 50 ml, 1 மணி நேரத்துக்கு 100 ml உள்ளே போயிடணும். 2ஆக பிரிச்சிக்க வேண்டியது. 1 மணி நேரத்துக்கு 2ஆக பிரிச்சிக்க வேண்டியது. 30 மணி நேரத்துக்கு வரைக்கும் 30 நிமிஷத்துக்கு வரைக்கும் ஒரு 50 ml உள்ளே போயிடணும். அப்படின்னா அந்த 1 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் தண்ணி அதை வந்து 20ஆ 30ஆ பிரிச்சுக்கணும். அதை மட்டும் அருந்திட்டு வந்தால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தள்ளி போயிடும். மருந்தே வேண்டாம்னா உடம்புக்கு எந்த வகையான மருந்து இல்லாமல் குணப்படுத்தலாம்னு அர்த்தம். என்ன சக்தி எங்கேருந்து வருதுங்க?
விண்வெளிலேருந்து எடுத்துக்கிறீங்க. காற்றுக்கு நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றிடுறீங்க. தாவரம் அப்படி தான் பண்ணுது. காற்றுக்கு நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றி புரதம் உற்பத்தி ஆகுது. புரதம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். உணவில் புரதமாக மாறவே மாறாது. எல்லாம் நொதித்து அழுகித்தான் போகுமே தவிர உணவு ஒரு நாளும் புரதமாக மாறாது. நைட்ரஜன் தான் புரோட்டீனாக மாறுங்கிறது விஞ்ஞானம். நைட்ரஜன் தாவரம் செய்கிறது, நானும் தாவரமாக மாறிவிடுகிறேன். இதுதான் பரிணாம அறிவியல். இதுதான் ஏன்னா பரிணாம அறிவியல் வந்து வெள்ளைக்கார பாடத்தில் கிடையாது. நம்ம சித்தர் பாடத்தில் திருவாசகத்தில் வந்தாச்சு. திருவாசகம் புல்லிலிருந்து தோன்றி மனிதனாக மாறி இருக்கிறாய், பிறகு தேவனாக மாறுகிறாய். தாவரம் என்பது 1ஆம் நிலை, 2ஆம் நிலை புழு, 3ஆம் நிலை பூச்சி, 4ஆவது நிலை ஊர்வன, 5ஆம் நிலை விலங்கு, 6 மனிதன், 7 யோகி. யோகி என்பவன் அண்டத்திலிருந்து சக்தி எடுத்துக்கொள்கிறான், தானும் நிலைத்து வாழ்கின்றான், தன் சந்ததியும் அழியாத நிலைக்கு செல்கின்றான், இனப்பெருக்கும் செய்கின்றான். இப்போ நான் 65 வயசில் குழந்தை பெற்றுக்க முடியும், 80 வயசில் குழந்தை பெற்றுக்க முடியும், 100 வயசில் குழந்தை பெற்றுக்க முடியும், 200 வயசில் குழந்தை பெற்றுக்க முடியும்னா ரத்த சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரத்த சுத்தமாக இருந்தால் எதையும் செய்ய முடியுமே இது பொருள். சரியா? நீங்கள் செய்யுங்க, முன்னேற்றம் அடையுங்க. நன்றி. நீங்கள் தொடர்ந்து செய்வீங்களா ஐயா? செஞ்சு முதல்ல உங்களுக்கு ஆரம்பிச்சாச்சு, அவ்வளோதான். ஆமாம், உங்களுக்கு ஆமாம், ரைட். என்னம்மா சொன்னது சரியா இருக்கா? இது என்னன்னு கேட்டீங்க, ரொம்ப சிம்பிள் தான். புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியலன்னு கேட்கலாம். சரியா? ஆகையினால இதை செஞ்சீங்கன்னா முதல்ல உங்களுக்கு உபயோகம் உள்ளவங்க நீங்கள் மாறுவீங்க, பிறகு சமுதாயத்துக்கு உபயோகம் உள்ளவங்க மாற போகிறீங்க. இது யாரோ சிலர் கண்டுபிடித்து வைத்தார்கள், முறையாக புத்தகம் போட்டாச்சு. இது வாழ்வியல் முறை. பிடிக்கலன்னு விட்டுறலாம். இது ஒரு வாழ்க்கை முறை. இது மருத்துவம் வருது, யோகம் வருது, ஞானம் வருது, பக்தி வருது, கர்மம் வருது, குரு பக்தி வருது, எல்லாம் வருது. எல்லாம் கலந்த கல்வி தான் நமக்கு தேவை இல்லையா? வெறும் வயிற்று பிழப்புக்காக படிக்கிற கல்வி நமக்கு தேவையில்லை. எல்லாம் கலந்த கல்வி இருந்தால் மட்டும்தான் அனைத்தும் நான் புரிந்து கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டு செய்யுங்க, வெற்றி அடைங்க. நன்றி.